ஃபால்ஸ் போகிறோம். யார் 4 பேர் பார்த்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது திருத்தணி நீச்சல் அடிக்கிறதுக்கோசம் போகிறோம். நாங்கள் எல்லோரும் 4 பேர் வந்து அண்ணா இவருடைய ஃப்ரெண்டு சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு ஆள் எங்களுக்கோசம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு மீட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம். ஃப்ரெண்டு ஒருத்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அவனோட ஜாலியாக சில்லுன்னு ஜூஸு குடிச்சிட்டு சம்மர் டைமில் நம்ம ஸ்விம்மிங் பூல் போனால் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலில் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போக போகிறோன்னா வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அது என்னன்னா சொல்லு ப்ரோ. ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம் எல்லாரும். ப்ரோ ஸ்விம்மிங் பூல் காது, ஸ்விம்மிங் பூல். கேமரா நல்லா வைடா. அண்ணா நம்ம ஸ்விம்மிங் பூல் எங்கனா இருக்குது குட்டிக்கு? அது மட்டும் சர்ப்ரைஸா சொல்றாரு நம்ம அண்ணா. வாங்க. உங்களுக்கு ஏரோ மார்க்கில் தெரியும் பாரு ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுவேன். அதுதான் ஸ்விம்மிங் பூலு. திருத்தணி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். திருத்தணிக்கு எப்போனா போய் இந்த முருகர் கோயிலுக்கு சேஞ்ச் பண்ணி ஸ்விம்மிங்கில் இறங்கின உடனே ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வார்த்தையே இல்லைன்ற மாதிரி தான். இதுமாரிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லுவோம்ல கமெண்ட் பாக்ஸில். இப்படி தான் நாங்கள் ஜாலியாக நீச்சல் தெரியுமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பசங்களோட வந்துட்டா ரகலியாக அப்படியே தண்ணியில் இறங்கிட்டு ஜாலியாக கத்தின்னு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுவோன்னு தெரியாது, ஆனால் ஜாலியாக கத்தத்தில் நம்பர் 1 இருப்போம். எங்கள் காய்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணினுக்கிறாங்க. நீங்களும் இதுமாரி யாராக இருந்தாலும் என்ஜாய் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கலாம், அத்தோனும் தெரிஞ்சுப்பான்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட போகிறது இல்லைல்ல, 4 பேர் நம்மளை பார்த்து கற்றுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கமெண்ட் பண்ணுங்கன்றேன். அதனால் ஒன்றும் போகிறது இல்லைல்ல, ஜாலியாக நம்ம இது பண்ணி நானே என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே 3 பேர் இப்போ குதிக்கணும்னு பிளான் போட்டோம். அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சு ஆக்சிடென்டா. அட போடா ரைட்டா. இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மறக்க முடியாத நாளுன்ற மாரி சிலது அப்படி தானே இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாமல் இன்னும் போயின்னே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி ஜாலியாக இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட்டெல்லாம் மெமரிஸ் ஆகிடும். எதுனா நம்ம டென்ஷனில் எதுனா இதில் இருந்தாலும் இந்த பசங்களோட ஜாலியாக போகும்போது அந்த 1 hour நம்ம மறந்துட்டு ஜாலியாக இருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பிக்கு ஒன்றுமே முடியல, அவனை மேலே தூக்கி விட்டேன். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் அவன் என் கூட வர்றது, அதனால் அவனுக்கு மூச்சு முட்டுது பாவம். அவனால் தண்ணியில் மறுபடியும் இறங்குவான்னு நினைக்கிறேன். இதுமாரி நீங்களும் செம்ம ஜாலியாக இருப்போம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மனசு வச்சா, நீங்கள் சப்போர்ட் பண்ணால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் நான் எல்லோரும் நானுன்றது வந்து ஒரு குடும்பமாக மாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எப்போதும் நம்ம தனி குடும்பம் இல்லை, தனித்தனியாக இருக்கிறதோட ஒன்றா இருந்தோம்னா எது வேணாலும் சாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்,
அதோட ஒரு ஜாலி. அதேமாரி நீங்களும் எங்களோட வீடியோவில் நீங்களும் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்னா வாங்க நம்மளோட யூடியூப் சேனலில் கலந்துங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, பின் பண்ணுங்க. போகும்போது டீமோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அது ஒரு வீடியோ எடுத்து போட்டு மெமரிஸ் ஃபில் பண்ணுவோம். யார் யாருக்கெல்லாம் மெமரிஸ் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இவன் கமெண்ட் பண்ணுங்கன்ற தெரிஞ்சுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு எத்தாலும் கமெண்ட்ன்றானேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது ஃபீல் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கமெண்ட், ஒரு லைக், ஒரு ஷேர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதால் இன்னும் நீ தெரிஞ்சது 4 பேர் தெரிஞ்சுப்பான். நீ கமெண்ட் பண்ணும்போது நானே ஹாப்பியாக இருப்பேன். அத்தோனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு இதுதான். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களன்னா பரவாயில்லப்பா ன்ற மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதில் நீங்கள் எத்தனை பேருன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களோட பேர் முடிஞ்சால் அவங்களோட பேரோட கமெண்ட் பண்ணுங்க. அதோட எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்றதுக்காக எங்களுக்கும் ஒரு ஃபேமிலிஸ் கிடைக்கிறாங்கன்னு நாங்களும் சந்தோஷப்படுவோம். அடுத்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸுன்னு பேசுறதோட மாமா ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சு கூப்பிடுறதோ, மாமா மச்சான்னு கூப்பிடுறதோ, எது வேணாலும் செய்யலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், எல்லாரும் ஜாலியாக இருப்போம், இருந்துக்கினே இருப்போம். அது நம்ம கையில் தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் முன்னேறி போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக பசங்களோட இருந்து பசங்களோட தெரிஞ்சு அது ஒரு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் ஸ்டைல் சேஞ்சு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காதில்ல. நீங்கள் வேறனா அது மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஏதோ ஒரு நாள் நம்ம எல்லாரும் இல்லாமல் போகலாம், இருக்கலாம், சொல்ல முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்போம், ஜாலியாக இருக்க வைப்போம். ஓகே ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா ரொம்ப பேசுகிறானே இவன் நம்மளுக்கு வேணாம்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பேசுறது உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதான்னா நீங்கள் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி. எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. ஏன்னா கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக. ஹோட்டலில் தேடி நல்ல ஹோட்டலை பார்த்து பிடிச்சா பிரியாணி, அது முட்டை லெக் பீஸோட. யாருக்கெல்லாம் லெக் பீஸ் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஃபன்னாக இருக்கும். சாப்பிடும் போதும் சரி, சாப்பிட்டுக்குன்னே சரி, அப்படியே யார் யாருக்கு லெக் பீஸ் வந்ததுன்னு தேடினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குட் லெக் பீஸு வந்துதா இல்லைன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனுங்களுக்கு பசி ரொம்ப முடியல. எனக்கு ஒரு லெக் பீஸ் வந்துடுச்சு. என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தேர்ந்துக்கிறான், அவனுக்கு வந்துடுச்சு. இன்னொருத்தன் தேடுறான். 3 பேருக்கு லெக் பீஸு, அத்தனை முட்டை பிரியாணி. செம்ம ஃபன்னு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம என்ஜாய். நீங்களும் இதுமாரி யாரன்னா முட்டை பிரியாணி இதோட காஸ்ட் என்ன ஆச்சுன்னு லாஸ்ட்டில் தின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இதோட பிரியாணி வந்து 150 rupees, 130 rupees. அப்புறமா சிக்கன் 65 50 rupees. மொத்தம் 180. ஒரு ஆளுக்கு 180 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் 180 ரூபா கொடுத்து சாப்பிட்டீங்களா, ஒத்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.